Hi everyone, இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன, நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதோட ஒரு முக்கியத்துவம் என்ன, கம்மியான கட் ஆஃப் எடுத்தவங்க கூட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எப்படி வைஸாக பண்ணலாம் அப்படிங்கிற சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நான் சேஃபாக சொல்ல போகிறேன். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ ஃபஸ்ட் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு, ஸோ தட் மற்றவங்களுக்கு இது சஜஸ்ட் ஆகும். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன? சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிற சாய்ஸஸை கொடுக்குறோம். இப்போது ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் 4 சாய்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 4 சாய்ஸில் ஒரு சாய்ஸை நம்ம என்ன செய்கிறோம், சூஸ் பண்ணுறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத கொடுக்குறது. சரியா? இப்போது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு பிரிப்பாங்க. கரெக்டாக? இப்போது ரவுண்ட் 1 வரவங்களாம் எந்த காலேஜ்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், சாய்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எந்த காலேஜ்லையுமே சீட் எடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் தான் என்ன செய்வீங்க, ஸ்டார்ட் பண்ணே போகிறீங்க கவுன்சிலிங். பட் ரவுண்ட் 2 வரும்போது என்ன செஞ்சுருவாங்க, இந்த ரவுண்ட் 1 சீட் எடுத்தது போக மீதி என்ன இருக்கோ அதை தான் ரவுண்ட் 2 இருக்கவங்க என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும். ரவுண்ட் 3க்கு வரும்போது என்ன செய்ய முடியும், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் என்னெல்லாம் எடுத்துட்டாங்களோ மீதி இருக்கிறத மட்டும் தான் ரவுண்ட் 3க்கு எடுக்க முடியும். அப்போ நினைப்பாங்க ரவுண்ட் 3 ஐயோ நம்மளுக்கு நல்ல காலேஜே இருக்காதா அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக பண்ணனா நல்ல காலேஜ் கிடைக்காம போகலாம். ஈவன் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தவங்க கூட நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல காலேஜே எடுக்க முடியும் இருக்கிறதுக்குள்ளே சொல்கிறேன். சரியா? அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்மளுக்கு என்னென்ன காலேஜ் வேணும், அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் வேணுங்கிற நம்ம சாய்ஸஸை கொடுக்குறோம், நம்மளோட விருப்பத்தை தெரிவிக்கிறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இது வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஏ காலேஜ், பி காலேஜ், சி காலேஜ், டி காலேஜ், இ காலேஜ்னு வச்சுக்கோம். சரி, இந்த ஒரு 5 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போது ஏங்கிற காலேஜு, பி, சி, டி, இ இந்த 5 காலேஜுமே உங்களுக்கு சிஎஸ் தான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்னு வச்சுக்கோம். சிஎஸ் தான் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. சிஎஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இசிஇ கொடுக்கலாம், ஏ காலேஜ்லேயே நீங்கள் சிஎஸ் கொடுக்கலாம், இசிஇ கொடுக்கலாம், ஐடி கொடுக்கலாம். ஒரே காலேஜில் எத்தனை கோர்ஸ்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரியா? அது மாதிரி எத்தனை காலேஜ்னாலும் நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஆர்டராக கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏ காலேஜ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காலேஜ் அப்படின்னா, அதாவது அதுதான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தான் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுருக்கணும். தென் ஏக்கு அப்புறம் எனக்கு சி கிடச்சா நல்லாயிருக்கும், அதான் எனக்கு செகண்ட் சாய்ஸ் அப்படின்னா செகண்டு நீங்கள் சியை வைக்கணும். தென் சி கிடைக்கல அப்படின்னா இ கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும், சி இல்லாத பட்சத்தில் எனக்கு இ கிடச்சா நல்லாயிருக்கும், இ காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அது இயை வந்து தேர்ட் வைக்கணும். தென் பி, அடுத்து டி. ஸோ இதுதான் ஆர்டருங்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த 5 காலேஜுமே பிடிச்சிருக்குங்கிறனால சும்மா ஏபிசிடிஇன்னு வச்சிடக்கூடாது, வரிசையாக 5 காலேஜ் வரிசையாக வைக்கக்கூடாது. இந்த 5ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சாய்ஸில் வச்சிடணும். சரி, ஒருவேளை அந்த ஏ கிடைக்கலனா ரெண்டாவது உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு ரொம்ப, சி அப்படின்னா அதை ரெண்டாவது வைக்கணும். ஏன் இப்படி சாய்ஸஸில் வைக்கணும் அப்படின்னா, இந்த நீங்கள் இப்படி சாய்ஸ் கொடுக்குறீங்க தெரியுமா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆக போகுது. இப்போ கம்ப்யூட்டர் பார்த்துட்டே வரும். இப்போ ஏ காலேஜ் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஏ காலேஜில் இப்போ சிஎஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ ஏ காலேஜில் சிஎஸில் சீட்டு மீதி இருக்கான்னு அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும். சீட் இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு காலேஜே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அலாட் ஆயிரும் சிஎஸில். ஒருவேளை ஏல சீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஏலேருந்து செகண்ட் சாய்ஸ் சிக்கு வரும். சியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலாட் ஆயிரும். இல்லைனா சிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கீங்க, ஈக்கு வந்து பார்க்கும். இதில் சீட் இருந்தால் இது அலாட் ஆயிரும். அப்போ இ தான் உங்களோட காலேஜ். ஒருவேளை நீங்கள் வந்து ஆர்டர் சும்மா ஏபிசிடிஇன்னு கண்டமேனி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பார்க்கும் ஃபஸ்ட்டு ஏல சீட் இல்லை, அப்போ அடுத்து பியில் சீட் இருக்குன்னு பியில் என்ன செஞ்சிடும், அலாட் பண்ணிடும். ஆனால் உங்களுக்கு ஏக்கு அப்புறம் என்ன தான் விருப்பம், சி தான் கிடச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் பியை தூக்கி நடுவில் வச்சனால அது உங்களுக்கு பி அலாட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எந்த காலேஜ் வேணுங்கிறத நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அண்ட் இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, லோ கட் ஆஃப் எடுத்தவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரவுண்ட் 2ல் வரவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி நான் ரவுண்ட் 2ல் தான் வருவேன், அதனால் வந்து நான் ரவுண்ட் 1 காலேஜில் என்னால் கொடுக்க முடியாது, சீட் இருக்காது அப்படின்னு நினச்சி வெறும் ரவுண்ட் 2 காலேஜ் கொஞ்சம் ஆவரேஜான காலேஜாக வச்சுருப்பாங்க சாய்ஸ் லிஸ்ட்டில். ஒரு சில நேரம் என்ன இருக்கும், ஒரு நல்ல காலேஜில் கூட சீட் இருந்திருக்கும், இவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அதனால மார்க் என்னவாக இருக்கட்டும் கட் ஆஃப், பட் நீங்கள் டாப் காலேஜஸே என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு வைங்க. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ ரெண்டாவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கட் ஆஃப் 160, ஒரு காலேஜ் ஏங்கிற காலேஜ் இருக்குது, அதில் 161க்கு தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி 160 எனக்கு அது கிடைக்க போகிறதுன்னு நினச்சி அதை கொடுக்காம விட்டுருவீங்க. பட் ஏ காலேஜை நீங்கள் என்ன செய்யுங்க, 160 எடுத்திருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுங்க. ஒருவேளை நல்ல மார்க் எடுத்தவங்க வந்து ஏ காலேஜ் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஸோ அதனால்
எந்த காலேஜுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சி சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்காம விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் என்ன செய்யணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஸோ சாய்ஸஸ் ஆர்டராக வைக்கணும். ரெண்டாவது, ஒரு சில காலேஜ் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினச்சி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்காமல் இருந்துடாதீங்க. அது உங்களுக்கு தேவையான காலேஜ்னால் அதை வச்சுருங்க ஃபஸ்ட்டு. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா அடுத்த காலேஜ் அந்த செய்வாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் எத்தனை காலேஜ்னால் நீங்கள் சாய்ஸ் வைக்கலாம், ஒரே காலேஜில் எத்தனை கோர்ஸ்னால் நீங்கள் என்ன செய்யலாம், சாய்ஸஸில் ஃபில் பண்ணி வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆர்டராக வைக்கணும். ஏன் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதான் சாய்ஸ் ஃபில்லிங். அண்ட் நீங்கள் பண்ணுற காமன் மிஸ்டேக்கையும் சொல்லிவிட்டேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறையா ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.